வணக்கம் மக்களே. சமையலுக்கு முதல் கட்டாய பொருள் என்ன? எண்ணெய். ஆனால் இதோ நம்ம மனதில் உள்ள கேள்விகள். எந்த எண்ணெய் நல்லது? ரீஃபைண்ட், க்ரூட், ஆர்கானிக் என்றால் என்ன? பொரியலுக்கு எந்த எண்ணெய்? சாலடுக்கு எந்த எண்ணெய்? குழப்பமாக இருக்கிறதா? கவலை வேண்டாம். இன்று நாம ஒரு சிறிய வீடியோவில் எண்ணெயை பற்றிய அனைத்து குழப்பங்களையும் தீர்த்து நீங்கள் ஒரு எண்ணெய் எக்ஸ்பர்ட்டாக மாற்றப் போகிறோம். உங்கள் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற புத்திசாலித்தனமான தேர்வு செய்ய இதுவே உங்கள் கை வழிகாட்டி. முதல் ரகசியம், ஸ்மோக் பாயிண்ட். இதை புரிந்து கொள்ளாவிட்டால் எண்ணெய் தேர்வு பயனில்லை. ஸ்மோக் பாயிண்ட் என்பது எண்ணெயை சூடேற்றும் போது புகைவிட ஆரம்பிக்கும் வெப்பநிலை. இந்த நிலையில் எண்ணெயின் அணுக்கள் உடைந்து கேன்சர் தூண்டும் கூட்டுப் பொருட்களாக, அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாக தொடங்குகின்றன. மேலும் அதன் சத்துக்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அழிந்து போகின்றன. எனவே உங்கள் சமையல் முறைக்கு ஏற்ற ஸ்மோக் பாயிண்ட் உள்ள எண்ணெயை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதி உயர் ஸ்மோக் பாயிண்ட், டீப் ஃப்ரையிங், நல்ல கடுகு எண்ணெய், ரிஃபைன்டு சூரியகாந்தி எண்ணெய், அவகேடோ ஆயில். உயர் ஸ்மோக் பாயிண்ட், வறுத்தல் கறி, நல்ல கடுகு எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், கனோலா ஆயில். நடுத்தர ஸ்மோக் பாயிண்ட், சிறு வறுத்தல், நல்ல வெண்ணெய், கோகனட் ஆயில், செசமி ஆயில். குறைந்த ஸ்மோக் பாயிண்ட், சாலட், குளிர் பயன்பாடு, ஆலிவ் ஆயில், க்ரூட், பிளாக் சீட் ஆயில். இரண்டாவது ரகசியம், கொழுப்புகளின் வகைகள். எல்லா எண்ணெய்களும் ஒன்று இல்லை. 3 பெரும் குடும்பங்கள் உள்ளன. முதலாவது நிறைவு கொழுப்புகள், சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ். இவை அறை வெப்பநிலையில் கெட்டியாக இருக்கும். எக்ஸாம்பிள், வெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விலங்கு கொழுப்பு. உடலில் கொலஸ்ட்ராலை அதிகரிக்கக்கூடும், ஆனால் இவை அதிக வெப்பத்தை தாங்கும். சிறிய அளவில், குறிப்பாக தேங்காய் எண்ணெய் போன்றவை. இரண்டாவது ஒற்றை நிறைவுறா கொழுப்புகள், மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ். இவை ஆரோக்கியமான கொழுப்புகள். எக்ஸாம்பிள், ஆலிவ் ஆயில், கடுகு எண்ணெய், கனோலா ஆயில், வேர்க்கடலை எண்ணெய். நல்ல கொலஸ்ட்ராலை, அதாவது HDL-ஐ அதிகரிக்கும். வறுத்தல், பொரித்தல், சாலட் எல்லாவற்றிற்கும் ஏற்றது. மூணாவது பல்லீட்டு நிறைவுறா கொழுப்புகள், பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ். இவை அத்தியாவசிய கொழுப்புகள். ஒமேகா 3, ஒமேகா 6 உடலால் தயாரிக்க முடியாது. எக்ஸாம்பிள், சூரியகாந்தி எண்ணெய், சோயா எண்ணெய், நல்லெண்ணெய். ஆனால் கவனம், இவை வெப்பத்தால் எளிதில் கெடும். பொரியலுக்கு அதிகம் பயன்படுத்தக்கூடாது. சாலட், லேசான வறுத்தலுக்கு பயன்படுத்தலாம். மூன்றாவது ரகசியம், லேபிள் வாசிப்பது. இது மிக மிக முக்கியம். தயாரிப்பு முறை, க்ரூட் அல்லது கோல்ட் பிரஸ்டு, குறைந்த வெப்பத்தில் பிழிந்த எண்ணெய். சுவை, மனம், சத்துக்கள் அதிகம், ஆனால் ஸ்மோக் பாயிண்ட் குறைவு. சாலட், லேசான சமையலுக்கு. ரிஃபைன்டு, உயர் வெப்பத்தில் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய். நிறமும் மனமும் குறைவு, ஸ்மோக் பாயிண்ட் அதிகம். பொரியல், டீப் ஃப்ரையிங்க்கு. எக்ஸ்பெல்லர் பிரஸ்டு, இயந்திர அழுத்தத்தில் பிழிந்த நடுத்தர தேர்வு. இரண்டாவது கலப்படம் கண்டுபிடிப்பது. பிளெண்டட் ஆயில் என்று எழுதியிருந்தால் கலப்பட எண்ணெய். 2 அல்லது 3 எண்ணெய்கள் கலந்தது. இது தவறில்லை, ஆனால் என்ன கலந்துள்ளது என்று பாருங்கள். மூன்றாவது தேதி, மேனுஃபேக்சரிங் டேட் மற்றும் பெஸ்ட் பிஃபோர் தேதியை எப்போதும் பாருங்கள். பழைய எண்ணெயை வாங்க வேண்டாம். எனவே வீட்டில் என்ன செய்வது? ஒரு எண்ணெய் மட்டும் போதாது. குறைந்தது 2 வகை எண்ணெய்களை வீட்டில் வைத்திருங்கள். எண்ணெய் 1, இந்திய சூப்பர் ஸ்டார், நல்ல கடுகு எள்ளெண்ணெய். பயன், வறுத்தல், பொரித்தல், தாளித்தல், சாம்பார், குழம்பு. காரணம், MUFA அதிகம், சுவை, மனம் நிறைந்தது, நமது பாரம்பரிய உணவுகளுக்கு ஏற்றது. எண்ணெய் 2, சர்வதேச நண்பர், ஆலிவ் ஆயில். பயன், சாலட், பான்கள், குளிர்தயிர் சட்னி, லேசான வறுத்தல், அதிக வெப்பம் இல்லை. காரணம், MUFA அதிகம், ஆனால் ஸ்மோக் பாயிண்ட் குறைவு, டீப் ஃப்ரை செய்ய வேண்டாம். மாற்று அல்லது கூடுதல், தேங்காய் எண்ணெய், கேரளா அல்லது கடற்கரை சமையல்களுக்கு, சிறப்பு வறுத்தலுக்கு. ரீஃபைன்டு சூரியகாந்தி எண்ணெய், மிக அதிக பொரியல் செய்யும் குடும்பங்களுக்கு எப்போதும் இல்லை. சுருக்கமாக, நல்ல எண்ணெய் தேர்வுக்கான 3 கேள்விகள். முதலாவது, வேலை பாருங்கள். டீப் ஃப்ரைக்கு உயர் ஸ்மோக் பாயிண்ட் எண்ணெய், சாலடுக்கு கோல்டு பிரஸ்டு எண்ணெய். இரண்டாவது, லேபிள் பாருங்கள். க்ரூட் விசஸ் ரீஃபைன்டு, கலப்படமா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது, கலவை செய்யுங்கள். வீட்டில் குறைந்தது 2 வகை எண்ணெய் வைத்திருங்கள். எண்ணெய் நமது ஆரோக்கியத்தின் அடிப்படை. சிறிது கவனம் நமது நீண்டகால ஆரோக்கியத்தில் பெரிய முதலீடு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.